guys, welcome to Drama Crush Voice. இப்போ நம்ம நெவர் ஃபர்கட் யுவர் எனிமில இருந்து 4th எபிசோடு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஹான்யூல் ஹாஸ்பிட்டலில் இருந்த மாதிரி காட்டுறாங்க. 2025 ஆட்டம் சீசன் காட்டுறாங்க. ஹான்யூல் அடிப்பட்ட ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்கல்ல, அந்த டைமில் காட்டுறாங்க. யோசையோக்கு வந்து ஹான்யூலை பக்கம் வராங்க. நீங்கள் யாரு, உங்களுக்கு என்ன தெரியுமா, என் பேர் வந்து கி ஹான்யூல், உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்க, அதுக்கு வந்து யோவும் வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கான். அதுக்கு அடுத்த சீன் வந்து யோ வந்து டாக்டர் கிட்ட பேசுகிறாங்க. எனக்கு சொல்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் ஹான்யூலோட மெமரி வரலாம் இல்லை வராமலும் போகிடலாம் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்ல யோக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. அவன் வெளியே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். நீ எதுக்கு என்ன மறந்த அப்படின்னு அழுதுட்டு இருக்க. அங்கேருந்து கட் பண்ணா நெக்ஸ்ட் ஒரு இடத்த காட்டுறாங்க. ஆக்சிடென்ட் நடந்தது இல்லையா, அதுக்காக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக தான் வந்து யோ வந்து அங்கே போயிருக்கான். நீங்க வந்து யோசே யோக் தானே, ஹான்யூல் இல்லையான்னு கேட்க, அதுக்கு அவருமே சொல்றாரு, ஹான்யூலால வந்து இப்போ கோஆப்ரேட் பண்ண முடியாது, அதனால அவருக்கு பதிலா நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்வெஸ்டிகேஷனை பத்தி பேசுறாங்க. ஹான்யூல் ஆக்சிடென்ட் பண்ண அந்த இடத்துல வந்து எந்த சிசிடிவி கேமராவும் இல்லை. பட் அந்த காரை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த காரோட ஓனர் பேர் வந்து லீ சேரி அப்படின்னு அந்த போலீஸ் சொல்லிட, யோவும் வந்து யோசிக்கிறான், யார் அந்த லீ சேரி, யார் அந்த பொண்ணுன்றது நம்மளுக்கு தெரியல, இதுக்கப்புறம் காட்டுவாங்க. அங்க இருந்து கட் பண்ணா யோவோட வீட்டை தான் காட்டுறாங்க. யோ என்னமோ தேடி பார்க்குறான் லேப்டாப்ல அம்னீஷியாவை பத்தி. அப்புறம் என்னமோ யோசிச்சுட்டு தூக்க மாத்திரையை போட்டுட்டு தூங்க ட்ரை பண்றான். அப்ப சொல்றான், நான் உன்னோட புக்ல கடைசி பேஜோட நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட, அங்க இருந்து கட் பண்ணா ஒரு ஃபிளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. 2018 ஆட்டம் சீசன்ல இவங்க லவ் பண்ண ஸ்டோரி நம்மளுக்கு காட்டல, அதுதான் ஒவ்வொன்றா காட்டுறாங்க. அதுல வந்து ஹான்யூலும் யோவும் ஒரு பார்க்ல உட்காந்துட்டு இருக்க, யோ வந்து ஹான்யூல ப்ரொபோஸ் பண்ணிடுறான். அது எப்படின்னா, ஹான்யூல் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்க, ஒன்றும் இல்லை அப்படின்றான். சொல்லு அப்படின்னா, நான் எப்படி சொல்றதுனே தெரியல அப்படின்னு சொல்ல, வாயால தான் சொல்லணும், சொல்லுடா அப்படின்னு ஹான்யூலும் சொல்லிடுறான். உடனே வந்து எனக்கு வந்து உன்னை பிடிச்சிருக்கு, இது வந்து இப்பத்துல இருந்து இல்லை, அப்பத்துல இருந்தே எனக்கு உன்னை பிடிக்கும், ஆனா வந்து நான் எப்பயுமே வந்து என்னை மாத்திக்க மாட்டேன் அப்படின்னு அவன் ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்க, ஹான்யூல் வந்து யோவையே பார்த்துட்டு இருக்கான். அடுத்தது யோ வந்து சரி நான் இங்கேருந்து போறது போயிட, ஹான்யூலுமே எனக்கு ஓகே தான் அப்படின்றான். உடனே யோ ஸ்டாப் ஆயிடுறான். எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு அவனுமே அவனோட காதலை சொல்ல, யோ உடனே போயிட்டு ஹான்யூலை ஹக் பண்ணிக்கிறான். அடுத்து ஹான்யூலை வீட்டுக்கூட யோ போக, ஐ லவ் யூ ஹனின்னு சொல்ல, ஹனி அமைதியா இரு சத்தம் கேட்டுற போகுது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் கதவை சாத்திக்கிறான். யோ சிரிச்சுக்கிட்டே போறான். போய் ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆயிருக்காது, அதுக்குள்ளேயே ஹானிகளுக்கு கால் பண்ண, என்ன அப்படின்னு கேட்க, ஐ லவ் யூன்னு சொல்லிடுறான். இப்போதானே போன 5 நிமிஷம் கூட ஆயிருக்காதே அப்படின்னு ஹானிகள் சொல்ல, 5 நிமிஷம் ஆயிடுச்சா, அதுவே எனக்கு ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்கு அப்படின்னு யோ சொல்ல, சரி நம்ம மார்னிங் பார்க்கலாம் அப்படின்னு ஹானிகளும் சொல்லிடுறான். உன்னை பார்க்க காலையில வரைக்கும் வெயிட் பண்ணணுமோ அப்படின்னு சொல்லிட்டு பொழுதும் விடிஞ்சிடுது. இவங்க 2 பேரும் ஒரு காஃபி சாப்பிட்டுக்கிட்டு பேசிக்கிட்டே போறாங்க. கை பிடிச்சிக்கிட்டே அவங்க டப்பா வளர்த்துக்கிறாங்க. அடுத்து 2018 விண்டர் சீசன்ல காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்க, இன்னைக்கு தானே உன்னோட ஃபிலிமோட ஃபர்ஸ்ட் டே, எப்படி போச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டியா அப்படின்னு கேட்க, அப்படின்னா இல்லை நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிடுறான். நீ பொய் சொல்ற அப்படின்னு ஆனியனும் சொல்லிட்டு அவன் அவனோட ஒர்க்கை பற்றியும் இவங்களோட ஒர்க்கை பற்றியும் பேசிட்டு இருக்காங்க. அடுத்தது 2018 ஸ்ப்ரிங் சீசன் அத காட்டுறாங்க. ஒவ்வொரு சீசன்லயும் உங்க லவ் வந்து எப்படி இன்னும் டீப் ஆயிடுச்சுன்ற மாரி காட்டுறாங்க. ஒரு பார்க்ல ஹான்யூல் வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்க, யோ வந்து அவன கிஸ் பண்றான். அதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் கிஸ் போல. அந்த கிஸ்ல ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாட்டியும் அவங்க கிஸ் மழையா பொழிஞ்சுக்கிட்டு இருப்பான். ஆஃபீஸ்ல, பார்க்ல, பார்ல, வீட்லன்னு முத்தத்தையே மட்டும் தான் காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே இவங்க ஃப்ளாஷ்பேக்கும் முடியுது. இவங்க வந்து லாஸ்ட் எபிசோட்ல ஸ்கூல்ல கிஸ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அத பண்ணும்போது ஹான்யூலுக்கு வந்து இது மாரி தான் நடந்த விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அப்படியே வந்து அவன் வந்து ஓடி போய், "ஏய் எங்க போற? நான் கூடயே வரேன்" அப்படின்னு சொல்ல, என்னன்னா ஃபாலோ பண்ணாதன்னு ஹான்யூலும் ஓடிடுறான். யோ அவன் பின்னாடியே போறான். அங்க இருந்து கட் பண்ணா ஹான்யூலோட வீட்ட தான் காட்டுறாங்க. ஹான்யூல் வெட்கப்பட்டு சிரிச்சு, "என்ன வீடு வரைக்கும் நடந்து வந்து என்ன விட்டதுக்கு தேங்க் யூ. நீ போ" அப்படின்னு சொல்ல, "நான் இங்க தான் இன்னைக்கு தூங்க போறேன்" அப்படின்னு யோவும் சொல்லிடுறான். "உனக்கு தூங்கணும்னா உங்க வீட்ல போய் தூங்கு. எதுக்கு எங்க வீட்டுக்கு வர?" அப்படின்னு கேட்க, "ஏன்னா நான் வந்து என் மாமியார் கையால சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது, அதனால நான் சாப்பிட போறேன்" அப்படின்றான். "அவங்க தான் உன்னை இன்வைட்டே பண்ணலையே, நீ எப்படி வருவ?" அப்படின்னு ஹான்யூல் கேட்க, அவங்க என் மாமியாரு, நான் வருவேன், இன்னைக்கு நான் இங்க தான் ஸ்டே பண்ண போறேன்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கப்போ அவங்க அம்மாவும் வராங்க. "ஏய் யோக் வாங்க உள்ள வாங்க" அப்படின்னு உள்ள கூட்டு போறாங்க. அப்புறம் யோவும் உள்ள போக, ஹனியோட சிஸ்டர், "ஏய் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, எப்படி இருக்க?" அப்படின்னு பேசிட்டு இருக்க. அவங்க அம்மா கிட்ட வந்து, "நான் இன்னைக்கு நைட் இங்க தான் தங்க போறேன்" அப்படின்னு யோ சொல்லிடுறான். "ஏய் நீ உன் வீட்டுக்கு போ,
அப்படின்னு ஹனியூல் சொல்ல, உடனே அவங்க சிஸ்டர் கேட்குறாங்க, "நீ இப்ப என்ன ட்ராமா நடிக்கிற? அத பத்தி பேச." உடனே இவங்க எல்லாரும் பேசிட்டு இருந்த உடனே ஹானியூல் தலைவலி வந்த மாரி, எனக்கு வலிக்குதே!" அப்படின்னு நடிக்க, "ஏய் என்னாச்சு? என்னாச்சுன்னு?" கேட்க, "நீ அப்பதான் நீ என்கிட்ட வருவேன்னு எனக்கு தெரியும்." அப்படின்னு சொல்ல, அவங்க இருந்து கட் பண்ணா இவங்களோட பெட்ரூம தான் காட்டுறாங்க. 2 பேரும் ஒரு குட்டி பெட்ல படுத்துக்கிட்டு அவங்களோட சின்ன வயசு கதைய பேசிட்டு இருக்காங்க ஸ்டார பத்தி. அங்க வால்ல வந்து சில குட்டி, குட்டி ஸ்டார்ஸ் வந்து ஒட்டி வச்சிருக்காங்க. அத பத்தி அவங்க சின்ன வயசு மெமரிய பத்தி பேசுறாங்க. ஹானியூல் சொல்ல, அதுக்கு அவனுமே ஞாபகம் இருக்குன்னு சொல்றான். அதுக்கு ஹானியூல் நான் ஃபர்ஸ்ட்டுலாம் சின்ன வயசுல வந்து எப்பவுமே பூனை மாரி அழுதுகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்ல, யோவுமே வந்து அது கியூட்டு தான் அப்படின்னு அவன பார்க்கறான். ஹானியூல் படுத்துட்டு இருக்க, யோ வந்து ஹானியூல பார்த்த மாரியே படுக்குறான். "நீ என்ன பார்க்காதன்னு சொல்லு, நான் அப்படிதான் உன்ன பார்ப்பேன்" அப்படின்னு யோவும் சொல்லிக்கிறான். அப்புறம் சாரி என்னால மெமரி மறுபடியும் வருமா? வராதான்னு தெரியல. ஆனா இது எல்லாத்தையும் நீ தான் தனியா ஹேண்டில் பண்ணிக்கிறல்ல. நீ தான் எல்லாத்தையும் சுமக்கிறல்லன்னு ஹானியூல் சொல்ல, அது பரவால்ல. என்ன நடந்தாலும் சரி, நான் வந்து உன்ன விட்டு கொடுக்க மாட்டேன். அப்படின்ற மாரி லவ் எமோஷனலா பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையிலேயே ஆயிடுது. ஹனியோட அம்மா இவங்களுக்காக குக் பண்ணிட்டுருக்கு. அப்ப யோ வந்து நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா? அப்படின்னு அவங்க கிட்ட கேட்குறாங்க. என்ன இவ்ளோ சீக்கிரமாவே எழுந்துச்சிட்டியே? அப்படின்னு அவங்க கேட்க, அதுக்கு யோவுமே நான் வந்து சீக்கிரமா வெளிய போணும். அதான் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க சமைச்சும் முடிச்சிடுறாங்க. ஹனியோட அம்மா வந்து அவங்க சிஸ்டரையும், ஹனியோலையும் கூப்பிட, அவங்க சிஸ்டர் இவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹானியூல் மட்டும் தூக்க கலக்கத்துல வந்து, "யார் என்ன இவ்ளோ சீக்கிரம் எழுப்புனது?" அப்படின்னு சொல்லிட்டு ஹானியூலும் போயிடுறான். அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது யோவோட ஆஃபீஸ தான் காட்டுறாங்க. அந்த மேனேஜருக்கும் யோவுக்கும் கான்வர்சேஷன் நடக்குது. மறுபடியும் அந்த சீரிஸ பத்தியே. அவர் வந்து, "நீ நடிச்சே ஆகணும்னு சொல்ல, நான் வேலைய விட போறேன்." அப்படின்ற மாரி இவன் பேசிட்டு இருக்கான். ஏன்னா ஹானியூலுக்கு உடம்பு சரியில்ல. நான் அவன் கூடவே இருந்து பார்த்துக்கணும். என்னால வேலை செய்ய முடியாது. நான் குயிட் பண்ண போறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்க. அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பெரிய தகராறா தான் போயிட்டுருக்கு. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்து காஃபி ஷாப்ப தான் காட்டுறாங்க. ஹான்யூலும் அந்த பையனும் வந்து அங்க இருக்க டேபிள தொடச்சிட்டு இருக்க. "நீ ஒரு ரூமர கேள்விப்பட்டியா?" அப்படின்னு அந்த பையன் கேட்கறான். அதுக்கு ஹான்யூலும் "என்ன ரூமர்ன்னு?" கேட்க, "அதான் யோவ பத்தி வந்ததே ஏதோ ஒரு பொண்ணு கூட டேட் பண்றாங்களாமே அது உண்மையா?" அப்படின்னு கேட்க, "அப்படிலாம் இல்ல. ஹான்யூல் அப்படிலாம் பண்ண மாட்டான்னு" சொல்றான். "உனக்கு எப்படி இப்படி தெரியும்னா?" அவன் வந்து அது மாதிரி ஆள்லாம் இல்ல அப்படின்னு ஹான்யூலும் விட்டு கொடுக்காம சொல்ல, அதுக்கு அந்த பையனும் நல்ல விஷயம் தான். ஆனா அந்த பொண்ணுக்கு அவன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கே! அப்ப எப்படி வேணாலும் மாறும்லன்னு அவன குழப்பி விட, நான் வந்து அவன ட்ரஸ்ட் பண்ணிடுறேன். அப்படின்னு ஹான்யூலுமே சொல்லிடுறான். அங்கருந்து கட் பண்ணா யோவ தான் காட்டுறாங்க. யோ வந்து ஒரு கார்ல வருத்தமா உட்காந்துக்கிட்டு இருக்க. அப்ப அந்த கார் டிரைவர் பையன் ஓடி வந்து இந்த ரூமர பார்த்தீங்களா? அப்படின்னு வந்து காட்டுறான். அவனுமே அத பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறான். யோ வந்து ஹானியூலுக்கு கால் பண்ணா, ஹானியூல் காலே எடுக்கவே இல்ல. நேரா காஃபி ஷாப்க்கே போயிடுறான். நான் உனக்கு கால் பண்ணேனே ஏன் எடுக்கல? அப்படின்னு யோ கேட்க, அதுக்கு ஹானியூலுமே என் ஃபோன் பேக்ல இருக்கும் அப்படின்னா, நான் உன் கூட பேசணும் கொஞ்சம் வெளிய வா அப்படின்னு கூப்பிட, நான் வந்து குப்பை போடணும். நீ இங்கேயே வெயிட் பண்ணு அப்படின்னு அவன் குப்பை போட போயிடுறான். அந்த காஃபி ஷாப்ல இருக்கிற பையன் யோவ வெறுப்பேத்துறான். அந்த ஃபோட்டோவ எடுத்து பார்த்து, இந்த ரூமர் வந்து உண்மையா அப்படின்னு பேச அவன் இல்ல வாய மூடுன்னு சொல்ல, "ஓ! நீ நல்லா பண்றப்பா. இங்க வந்து ஹாலிவுட் அங்க வேலை செய்ற இடத்துல நடிகையா நல்லா பண்ணு பண்ணு" அப்படின்னு அவன் வெறுப்பேத்த, யோக்கு வந்து டென்ஷன் ஆயிடுது. அவன அடிக்க போக அந்த நேரத்துல ஹானியூல் வந்துடுறான். "நீ வெளிய வா நம்ம பேசலாம்ன்னு" பேச, "உன்ன சுத்தி நெறைய ரிப்போர்ட்டர்ஸ் இது மாரிலாம் இருக்கு. முதல்ல உன் ப்ராப்ளத்த சால்வ் பண்ணு. அடுத்தது வந்து நம்ம பார்த்துக்கலாம்" அப்படின்னு ஹானியூல் வந்து யோவ அனுப்பிச்சு விட்டுடுறான். அங்க இருந்து கட் பண்ணா யோ அவனோட வீட்டுக்கு தான் போறான். அங்க லெட்டர் பாக்ஸ் இருக்கும் இல்லையா? அதுல வந்து ரெட் கலர்ல ஒரு கவர் இருக்கு. அத எடுத்து அவன் அவனோட பாக்ஸ்க்குள்ள வைக்கிறான். அந்த பாக்ஸ் ஃபுல்லா வந்து நெறைய லெட்டர் தான் இருக்கு. அது என்ன லெட்டர்ன்னு தெரியல. அப்படியே ஃப்ளாஷ்பேக் உள்ள போறாங்க. அது அவன் என்னன்னு கேட்க, இவன் ஒண்ணும் இல்லன்னு சொல்லிடுறான். அப்படியே அவங்க 2 பேருக்குள்ள சண்டை ஆயிடுது. நான் வந்து உன்ன பிரேக்கப் பண்ணிக்கிறேன், அத பண்ணிக்கிறேன்னு ரிங்கனா கைட்டு கீழ போட, அததான் வந்து இவ நெனச்சு பார்த்துட்டு இருக்கான். ஹான்யூல் கிட்ட இருந்து என்னதோ ஒரு விஷயத்த ஹைட் பண்ணணும்னு யோ நெனச்சிருக்கான். ஆனா அது வந்து ஹான்யூலுக்கு தெரிய வர, அப்பதான் வந்து இவங்களுக்கு பிரேக்கப் ஆகுது. அப்படியே வந்து பிரசன்ட்டுக்கு வர அவன் யோசிச்சுட்டு இருக்கப்போ, அந்த டிரைவர் பையன் "இத நீங்க விட்டுட்டு வந்துட்டீங்க. நாளைக்கு இதுதான் நீங்க கான்ஃபரன்ஸ்க்கு போணும்" அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில யோ வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸையுமே வந்து அந்த கம்பெனி பாஸ் வந்து கேன்சல் பண்ணியிருப்பாங்க. அது தெரிஞ்ச யோ வந்து சரி ஓகே நம்ம வந்து அவர்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு போறப்போ, அதுக்கு முன்னாடியே ஹானியூர் போயிட்டு அந்த ஓனர் கிட்ட போயிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாரு. "யோவ்! இது மாரி வேலையெல்லாம் பண்ணது நீ தான் தெரியும். இந்த ரூமர்ஸ ஸ்ப்ரெட் பண்ணதும் நீ தானே தெரியும். நான் யாரு தெரியுமா? அத்லீட்டு. நான் நினைச்சா உன்ன என்ன வேணா பண்ண முடியும். இன்னொரு வாட்டி இப்படிலாம் பண்ணனா அவ்வளோதான்" அப்படின்னு அவன் சண்டை போட்டு வெளிய வர, அந்த இடத்துல யோ இருக்கான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு, கை கோர்த்துக்கிட்டே நடந்து வராங்க. யோக்கு வந்து சர்ப்ரைசிங்கா இருக்கு. இவனுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சது? இவன் எப்படி நம்மளுக்காக வந்து அந்த பாஸ் கிட்டயே சண்டை போடுறானே அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இவங்க 2 பேரும் அந்த கை கோத்துக்கிட்டு நடந்து வர மூமெண்ட் வந்து செமையா இருந்தது. கடைசியா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா சீன் காட்டுறாங்க. அதுல என்ன காட்டுறாங்கன்னா, யோ வந்து கை நெறைய லெட்டர்ஸ் வச்சுக்கிட்டு ஒவ்வொன்னா பார்த்துட்டு இருக்கான். அதுல வந்து ஒரு ரெட் கலர் லெட்டர் இருக்கு. யோ வந்து அந்த லெட்டர ஓப்பன் பண்ணி பார்க்கறான். உன்ன பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்பவே ஹான்யூல வந்து கொன்னு இருக்கணுன்ற மாரி தான் அந்த லெட்டர்ல இருக்கு.
அந்த ரூமர்லாம் பரவுறப்போ நம்ம என்ன நெனச்சோன்னா, அது வந்து ஏதோ லவ் லெட்டர் அத வந்து ஹான்யூல் கிட்ட இருந்து ஹைட் பண்றான்ற மாரி நம்ம நெனச்சோம். கடைசில பார்த்தா அவன் ஹைட் பண்ணது வந்து ஹான்யூல கொலை பண்றதுக்கு யாரோ மிரட்டுறாங்க. இந்த விஷயத்த தான் வந்து வந்து ஹைட் பண்ணியிருக்கான்றதையும் நம்மளுக்கு காட்டிட்டாங்க. யோவ மிரட்டுறது யாரு? என்ன அப்படின்றத வரப்போற எபிசோட்ல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த வீடியோ நான் ஃபாஸ்ட்டா பண்ணதுனால வந்து கொஞ்சம் சொதப்பியிருப்பேன். அதனால அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. நான் சீக்கிரமாவே அடுத்த எபிசோட்ல உங்கள வந்து பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் கைஸ். டேக் கேர்.